வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் நம்ம தலைவர், என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம தளபதியை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றது பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய கட்சிங்க கடந்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்குங்க. நேற்று மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி இப்போ பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், இளைய பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல்லையும் டிபேட்ஸ் போயிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் டிபேட்ஸ் தாங்க முடியல. ஒரு 4-5 பேர் டிபேட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் டிஎம்கே இருக்கும், ஒரு ஆள் ஏடிஎம்கேவா இருக்கும், இன்னொன்று நாம் தமிழராக இருக்கும், இல்லைன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கும். எல்லாருக்கும் பேர் ஒரே தான் இருக்கும், பத்திரிகையாளர். ஏன்டா இந்த பத்திரிகையாளர் நான் பார்த்தது கூட இல்லையாடா எங்குமே. எந்த பத்திரிகையாளர், எந்த நியூஸ் பேப்பர்ல இல்லை எந்த சேனல்ல ஒர்க் பண்றீங்க ஒண்ணுமே தெரியல. இவங்களோட எந்த ஆர்டிக்கிளும் நான் பார்த்தது இல்லை, வேற எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. இந்த நியூஸ் டிபேட்ல மட்டும் வந்துட்டு பத்திரிகையாளர். இதுதாங்க இந்த இந்த காலத்துல நியூஸ்ல ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ சன் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்ற உள்ள நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்க டிஎம்கேயோட. டிஎம்கேல அந்த 3 பத்திரிகையாளர்ல முதல்ல மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் அரசியல் விமர்சகர், அதுவும் டிஎம்கேவா இருக்கும். இன்னொன்று வெறும் விமர்சகர், இதுவும் டிஎம்கேவா இருக்கும். பாவம் எங்கேயோ உட்காந்து ஒரு பாவமான எவனையோ பிடிச்சி ஏடிஎம்கேலேருந்து யாராச்சும் ஒரு பாவமான ஒரு மனுஷனை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. பிஜேபியில் நம்ம ரவீந்தர் துரைசாமி வந்து உட்காந்துருவார். இதில் காமெடி என்ன, விஜயை பற்றி குத்தம் சொல்கிற ஒரு டிபேட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் நாம் தமிழ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. அங்கே தான் பிரச்சனையே நடக்குது. இந்த மாதிரி தான் போகுது டிபேட்டு. டிவியில் எங்கே பார்த்தாலும் இந்த டிவிக்கே என்ன சொல்கிறது, அவங்கள அடித்து பேசுறது தான் இப்போ எல்லா கட்சியும் வழக்கமாச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. டிஎம்கேலாம் ரொம்ப பயப்படுதுங்க. என்ன சொல்கிறது, டிஎம்கேலாம் இந்த மாதிரி பயந்து இந்த எலெக்ஷன் ஹிஸ்டரியிலேயே ஈவன் கருணாநிதி இருந்தால் கூட இந்த மாதிரி எலெக்ஷனில் பயந்துருவாங்க போல இருக்கு. அப்போ நேற்று மாநாட்டுக்கு விஜய் பேசின பேச்சு இருக்கு இல்லைங்க, ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், அதை கேட்டா நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த டிஎம்கே உள்ள அது உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருந்திருக்கும். அவருக்கு அப்படியே செம்ம காண்டா இருப்பாரு. எனக்கு தெரியல இந்த மாதிரி விஜய் பேசினால ரெஸ்பாண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல டிஎம்கே கிட்ட இருந்து. ஆனா செம்மையா வரப்போகுது. இனி அடுத்தடுத்த மாநாட்டிலலாம் இவங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க நடக்குது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம தளபதி போட்டு தாக்கிட்டு தான் போயிருக்காரு. இந்த ஸ்டாலினை குறி வச்சு பேசினால என்னன்னா, இங்க ரொம்ப 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 கடுப்பாக போறது இந்த உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் ப்ரொடியூஸ் பண்ண சினிமால விஜய் நடிச்சிருக்காரு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து ஏன் அப்பாவை மேடையில் வச்சு இப்படி நாரடிச்சிட்டேன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கும். அரசியல் பற்றி தான் அவர் விஜய் பேசியிருக்காரு. பர்சனலாக ஒன்றும் திட்டல, அரசியல் வழியை தான் எதிர்க்கிறாரு. ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பாவை அங்கிள்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏற்றி இப்படி மானத்தை வாங்கிட்டேடான்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம கடுப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரவுண்டு கட்டி டிவி கேட்க இவங்க ஆப்பு வைக்க போகிறாங்க. ஆனால் தளபதியோட அந்த ஒரே ஆளோட முகத்துக்காகத்தான் இவங்க யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தளபதியை தொட்டான்னா தமிழ்நாடு கிளம்பிடும். அது இவங்களுக்கு நல்லா தெரியுங்க. சரி, இதில் என்னன்னா, இவங்களுக்கு ஒன்றும் பண்ணவே முடியல. டிவிக்கேவை தொடவும் முடியல, அவங்களோட வாயை அடைக்கவும் முடியல. ஏன்னா தொட்டட்டானா தளர்ந்து இறங்கிட்டா அவ்வளோதான் காலி தமிழ்நாடு. அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் வந்துடும். நீங்கள் மாநாடே பார்த்தீங்கல்ல, நீங்கள் ஒன்று கவனிக்கல, நேற்று மாநாட்டில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் அலோவ் பண்ணலங்க. நிறைய பேரை ரோட்லேயே அங்கேயே நிப்பாட்ட வச்சுட்டாங்க. இந்த டால் காசு கொடுக்காம நிப்பாட்ட வச்சுட்டாங்க. அதனால தான் அங்கே அவ்வளோ பேர், நிறைய பேருங்க ரோட்லேயே நின்றுட்டாங்க, வர முடியல, அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. அப்படி பிளாக் பண்ணியும் இந்த வந்தவங்க எல்லாம் சீக்கிரமாக வந்தவங்க, காலையிலே வந்தவங்க. மிச்சம் உள்ளவங்களெல்லாம் அங்கேயே அவங்க பிளாக் பண்ணுறதுனால தான் அந்த உள்ளே வர முடியல மாநாட்டோட இது உள்ள. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்குது. அன்னைக்கு வீக் டே, எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு டைம், காலேஜு வேலை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்க டைம், சாட்டர்டே சண்டே கூட கிடையாது. அப்படி இருந்தும் இவ்வளோ பேர் அங்கே வரணும்னா நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்களேன், இந்த தமிழ்நாட்டு ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி கூட்டங்க.
இந்த கூட்டத்தை பார்த்தா டிஎம்கே பயப்படாம இருக்குமா? அந்த காலத்துல விஜயகாந்துக்கு இதே மாதிரி கூட்டம் வந்ததுங்க. நீங்க ஒண்ணு கவனிக்கணும், அந்த காலத்துல விஜயகாந்துக்கும் இதே மாதிரி கூட்டம் இருந்தது. ஆனா அங்க அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? விஜயகாந்த் அந்த டைம் கேப்டன் வந்த டைம் ஆப்போசிட்ல எதிராளியா இருந்தது யாரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? ஒரு சைடு ஜெயலலிதா, இன்னொரு சைடு கருணாநிதிங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி, ஒரு ஆளுமை உள்ள ரெண்டு ஸ்ட்ராங்கான கட்சி இருந்தும் நம்ம கேப்டன் இறங்கி அந்த கூட்டத்தை கூட்டினாரு பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு சிங்கங்க இருக்கும்போ கேப்டன் அங்க வந்து ஒரு பேர் எடுத்தார்ல அது. ஆனா இதுல இன்னொன்னு இருக்குங்க, தளபதிக்கு செம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இதுல. பிரச்சனை என்ன தெரியுமா? விஜயகாந்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் ஃபேன்ஸா இருந்தாங்க. ஆனா தளபதிக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஐ மீன் டிஎம்கேக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமாங்க? விஜய்க்கு சின்ன பசங்கள்லேருந்து 50-60 வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. 90s கிட்ஸில் அவங்களோட பசங்கள்லாம் இப்போ 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ 90s கிட்ஸ் அப்பா அம்மாவும் ஃபேன்ஸாக இருக்காங்க, பசங்களும் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த அவ்வளோ ஓட்டு அங்கே போகும். அது வேற பிரச்சனையாக இருக்குது டிஎம்கேக்கு. இதில் வேற டிஎம்கே பிடிக்காத நிறைய பேருங்க வயசானவங்க இருக்காங்க. இதில் வேற பிஜேபி கூட ஏடிஎம்கே சேர்த்தனால பிஜேபி ஓட்டு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஏடிஎம்கே ஓட்டு எல்லாம் திருப்பி இங்கே வந்துடும். ஏன்னா பிஜேபியை பிடிக்காதவங்க தான் ஏடிஎம்கேல ஓட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்தனால ஏடிஎம்கேல உள்ள எல்லாருமே நேராக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அங்கே தான் விஜய்க்கு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. இது நல்லா தெரியும், தளபதிக்கு நல்லாவே தெரியும். இந்த எலெக்ஷனில் செம்மையா டிஎம்கே தோக்க போகுது. ஆக்சுவலி ஏடிஎம்கே ஜெயிக்க வேண்டியது, பிஜேபி வந்திருக்காட்டி. நீங்கள் அதில் இருக்கிற விஜய்க்கு செம்ம அட்வான்டேஜ் அதுதாங்க. பிஜேபி ஏடிஎம்கேல கூட்டணி வந்திருக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக ஏடிஎம்கே ஜெயிக்க சான்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அதாவது விஜய் கூட்டணி போகாமல் இருக்கும்போது. ஆனால் இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்தனால அங்கே இருக்கிற மொத்த ஓட்டம், ஏடிஎம்கேயோட ஓட்டு மொத்தத்தையுமே விஜய் எடுத்துருவாரு. டிஎம்கே ஓட்டோட பாதி ஓட்டும் விஜய் எடுத்துடுவாரு. நாம் தமிழர் ஆல்ரெடி காலி, திருமாவளவன் ஓட்டு, விடுதலை சிறுத்தை அதுவும் காலி. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸு விஜய்க்கு தான் கிடக்க போகுது. ஸோ 2026 அந்த எலெக்ஷனு கண்டிப்பாக சான்ஸு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே விஜய்க்கு தாங்க சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து உளருவாங்க. இந்த சீமான் இருக்காரு, சீமான்லாம் கட்சிக்கு வர்ற டைம், விஜய் வர்ற டைம், மீன் 8 லட்சம் ஓட்டு அவர் வாங்கணும்னு சொன்னார் இல்லைங்க போன எலெக்ஷனில். அந்த 8 லட்சம் ஓட்டு எப்படி வந்தது? அந்த ஓட்டிங் டைமில் விஜய் ஒரு பாட்டு போட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டில் மைக் சின்னம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, விஜய் என் தம்பின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தூக்கி அவருக்கு ஓட்டாக கன்வெர்ட் பண்ண வச்சு 8 லட்சம் ஓட்டை எடுத்தார். அதில் ஒரு 6.5 லட்சமும் விஜயோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ விஜயே வந்துட்டாரா, இனி அந்த ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போகும். அதில் வேற நாம் தமிழரில் இருந்த ஓட் பேங்க்கு கூட இப்போ விஜய்க்கு போயிடுச்சு. கூடி இப்போ நான் சொல்கிறேங்க, இந்த எலெக்ஷனில் 2022 சீமானோட ஓட்டு ஒரு 1.5 லட்சம் வருங்க, அவ்வளோதான். 1.5-2 லட்சம் ஓட்டு. ஏன்னா அவ்வளோ ஜீரோவாக போகுதுங்க. நீங்கள் அவருக்கு இந்த தடவை மாநாட்டில் இந்த அங்கெங்கேயும் மாநாடு அவர் நடத்துவார்ல, அதில் கூட்டத்தை பார்த்தாலே தெரியுங்க, ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்க மட்டும்தான் அவருக்கு பேச கேட்க. அதுவும் அவர் பேச சிரிப்பாக இருக்கும், காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு பார்க்கறதுக்கு வேண்டி வர்றவங்க தான் இப்போ சீமான் கட்சியில் நிறைய பேருங்க இருக்காங்க. சீமான் கட்சிக்குள்ளேயே இருக்க பயங்கர சண்டை வேற. இந்த நாம் தமிழ் கட்சியே ரொம்ப இதாகி போகிறதுக்கு மெயின் காரணமே இந்த சீமானும் சாட்டை துரைமுருகன் தாங்க. 2 பேரும் கட்சியை எப்படி கேவலப்படுத்தணுமோ நல்லா கேவலப்படுத்துங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, இந்த 2 பேருக்கும் இதே வேலையாக போச்சு. சாட்டைன்றவர் ஒரு யூடியூப் சேனலில் வச்சு ஒரு டைம் ஒரு மாதிரி பேசுவார். ஒரு தடவை விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுவார், இன்னொரு தடவை விஜய் நல்லா போட்டு அடிப்பார். இதே வேலையாக போச்சு. அங்கே மாறி பேசுறது. இந்த அண்ணனும் தம்பியும் சீமானும் சாட்டையும் சேர்ந்து நல்லா அந்த கட்சியை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அதில் இடும்பாவன கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார், பாவங்க. அவர் மட்டும்தான் அந்த நாம் தமிழர் கட்சியில் நான் பார்த்ததுல ரொம்ப நல்ல மனுஷன். இந்த 2 பேர் இடையில அவருக்கு பாடுபட்டு இருக்காரு. ஸோ சீமான் எவ்வளோதான் விஜயை விமர்சிச்சுட்டே இருப்பார். நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு விஜயை பற்றி ஒன்றுமே பேசாமல் இருந்தார். ஆனால் இப்போது திடீர்னு விஜயை பற்றி செம்மையாக பேசுகிறதும் அடிக்கிறதும் அணில் குஞ்சுங்கன்னு சொல்கிறதும் தளபதின்னு சொல்கிறதும் அது புரியல என்னாச்சுன்ட்டு.
இந்த டிஎம்கே ஸ்டாலினை போய் பார்த்து பேசினாங்களா, அப்போது ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, சீமான் இப்போ போகிற அரசியலில் பார்த்தா டிவிகே வெஸ் டிஎம்கேன்னு ஆகுது, அது எப்படியாச்சும் நீ மாற்றி கொடுக்கணும், உனக்கு எவ்வளோதான் காசு வேணாலும் நான் தரேன், எப்படியாச்சும் நீ டிவிகே எதிர்த்து பேசிக்கிட்டே இரு, மொத்தத்தில் ஒரு டிவிகே வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு சூழல் வரணும், டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கேன்ற ஒரு சூழல் தான் வரணும். அப்படி ஆம்கி மட்டும் நீ எனக்கு தந்துடு, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன், ஸோ அது நீ பார்த்துக்கோ, உன் மேலே உள்ள கேஸ் எல்லாம் நான் எடுத்துடுறேன் இப்படின்னு அங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். இது நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் தானே ஃபுல்லு விஜய் போட்டு தாக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணாரு தளபதி? அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருந்தாரு. நீ சும்மா ஸ்டாலினை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் சும்மா டிவிகேன்னு போட்டு ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி, நான் ஒன்று சொல்றேங்க, இந்த நாம் தமிழர் அண்ட் அந்த அவங்களோட அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் சூப்பர். அந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்து ரொம்ப நல்லது. ஆனால் சீமான் அப்படின்ற ஒரு மனுஷன் அந்த நாம் தமிழர் கட்சியை ஏன் இப்படி கொண்டு போறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்குதுன்னா, அவரோட வேலை என்ன நான் சொல்றேங்க. ஏன்னா அவருக்கு சினிமா வாய்ப்பும் இல்லை, டைரக்ஷனுக்கு இல்லை, நடிக்கிறதுக்கோ அவ்வளோ சான்ஸ் எல்லாம் இல்லை. இனி வாழ்க்கை முன்னேறினா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் மக்களோட கொஞ்சம் ஓட்டு ஒரு இப்போ கையில் கொஞ்சம் ஓட்டு வச்சுட்டிங்கன்னா, எந்த கட்சியை கிட்டேருந்து காசு வாங்கினா அந்த கட்சிக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசுவார். அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஓட்டு அங்கேருந்து அந்த அந்த கட்சிக்கு போகும், அந்த எதிர்ப்புள்ள கட்சி யாரும் கொஞ்சம் ஓட்டு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி இந்த கட்சிக்கிட்டேருந்து காசு வாங்கி அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசி அந்த கட்சியோட ஆப்போசிட் கட்சியை பற்றி கொஞ்சம் அசிங்கமாக பேசினா கொஞ்சம் ஓட்டு அங்கே கம்மியாகும், இவருக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும். ஸோ இதுதாங்க அவரோட ஸ்ட்ராட்டஜியே. ஸோ அவர் ஒரு பிஸ்னஸாக பார்த்துட்டு இருக்காரு அரசியல். இதுதான் அவரோட பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் யாருமே, நீங்கள் கவனிச்சிங்களா, அந்த கட்சியில் சீமானும் சாட்டை இல்லைன்னு இடும்பா வேணும் 3 பேரை தவிர யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? யாரும் நின்னாலும் ஜெயிக்கவும் மாட்டாங்க. யாராச்சும் கொஞ்சம் ஹைலைட் ஆகுறான்னு தெரிஞ்சா அவனை கட்சியை விட்டு போக சொல்லிவிடுவாங்க, சண்டை போட்டுருவார். நீங்கள் நினச்சி பாருங்க, காளியம்மாள் கொஞ்சம் ஹைலைட் ஆகி இதானோன்னு காளியம்மாளை தூக்கு. அது மாதிரி இன்னொருத்தர் 2-3 பேர் இருந்தாங்க, கொஞ்சம் ஹைலைட் ஆன தூக்கு. ரொம்ப ஹைலைட் யாருமே அவ்வளோ ஹைலைட் ஆக விட மாட்டார் சீமான். ஏன்னா ரொம்ப ஹைலைட் ஆகிட்டா நீங்கள் நினச்சி பாருங்க, 234 வேட்பாளரும் ஹைலைட் ஆகிட்டாங்கன்னா சீமான் கட்சி ஜெயிச்சிடும். அவருக்கு ஜெயிக்க வேண்டாம், அவருக்கு கட்சி ஜெயிக்கக்கூடாது, அவருக்கு காசு சம்பாதிச்சா போதும். அதுதான் அவரோட மேட்ரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மக்கள். ஸோ இப்போ என்ன தெரியுமா, டிவிகேல தளபதியோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க? தளபதியோட பிரச்சனையே அந்த புசி ஆனந்த் தான். அது என்னதான் சொன்னாலும் அவரால் தாங்க அந்த கட்சியோட ஒரு அந்த வலிமை இல்லாத மாதிரி தோன்றதுக்கான ஆதவர்ஜனை கூட பரவாயில்ல, நம்ம பார்த்தா ஒரு இது. ஆனால் புசி ஆனந்த் வந்து என்னன்னா, அவருக்கு தமிழும் ஒழுங்காக பேச வரல, என்னென்னமோ மாதிரி பேசுகிறாரு. யாருக்கிட்டையும் அட்லீஸ்ட் அவராச்சு பத்திரிக்கையாளரை பார்த்து பேசணும். விஜய் பத்திரிக்கையாளர் பேச தேவையில்லை, களத்தில் இறங்க தேவையில்லை. புசி ஆனந்த் தானே பொதுச் செயலாளர், அவராச்சு எப்பவுமே வெளியில் இறங்கி மக்கள் கூட இருந்து நல்லா இது பேசினா விஜய்க்கு இந்த கெட்ட பேர் வராமல் இருக்கும். ஸோ அந்த கூட இருக்கிற கொஞ்சம் பேருங்க வந்து புசி ஆனந்த் நான் இதுன்னு சொல்லலை, ஆனால் அவரும் கொஞ்சம் ஆக்டிவாக இறங்கி நல்லா பேசணுங்க. நல்லா பேசுகிற யாருமே இல்லைங்க. ஆதவர்ஜனாக்கும் ஒழுங்காக பேச வரல, விஜய் மாநாட்டுக்கு மட்டும்தான் பேசுகிறாரு. புசி ஆனந்த் அவரும் தமிழ் ஒழுங்காக பேசவும் வரல, யாருமே இல்லைங்க. அங்கே நல்லா நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லை வெளில. அப்புறம் நம்ம லோயலா மணி இருக்காங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் பேசுகிறவங்க 4-5 பேரை இறக்கி விட்டு ரோட்டில் களத்தில் இறக்கி நல்லா ஒரு 4-5 பேரை இறக்கி விட்டு அந்த அந்த கட்சியோட அந்த வலிமையை காமிச்சா கூட போதுங்க. இவர் இறங்க தேவையில்லை. ஸோ பத்திரிகையாளர் நிறைய பேரும் களத்துக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் மைண்ட் பண்ணவே தேவையில்லை. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா விஜயகாந்த் ஒரு நாள் இந்த மாதிரி களத்துக்கு வரல, பத்திரிகையாளரை சந்திக்கலன்னு சொல்லி அந்த பத்திரிகையாளரை வச்சு அவரை சைக்காலஜிக்கல் பர்சன் மாதிரி, மென்டல் பர்சன் மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை மீடியா வழி கிரியேட் பண்ணாங்க. அதனால தான் கேப்டன்ற அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்மளை விட்டு போயிட்டார். ஆனால் அதே பிம்பத்தை விஜய்க்கு கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்த டிவியில் வந்து சொல்கிறது, பத்திரிகையாளர் ஏன் விஜய் சந்திக்கல, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம், விஜய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இதே மாதிரி கேப்டன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலன்னு சொல்லி ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்தப்போ தேவையில்லாத கேள்வியை
கேட்டு விஜயகாந்தை ப்ரொவோக் பண்ணி அவர் ஒரு கோபக்காரன், அவர் ஒரு பைத்தியம் அந்த மாதிரி எல்லாம் பேச வச்சு அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை டிவியில் காமிச்சு கிரியேட் பண்ணி மக்கள் முன்னாடி அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்குனாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர்றதுக்கு வேண்டி டிவியில் நிறைய பேருங்க வந்து சொல்லுவாங்க, விஜய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும். ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ண தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த காலத்து ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் நியூஸ் பேப்பர் அது மட்டும்தான் ஒரு இதாக இருந்தது, மீடியமாக இருந்தது, மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியறது. இல்லைன்னா டிவி சேனல்ஸில் அதுவும் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ அப்போது மக்களுக்கு ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, தலைவர் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரிலாம். இந்த காலத்தில் விஜய் யூடியூபே இருக்குது, யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டு போனால் போதும், ஒரு அறிக்கையை கொடுத்தா கூட எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த காலத்தில் அரசியல் வேறு, இந்த காலத்து அரசியல் வேறு. அந்த காலம் மாதிரி இப்போவும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், வெளியில் களத்தில் இறங்கணும், அதெல்லாம் தேவையில்லைங்க. அன்னைக்கு களத்தில் இறங்கணும்னு எல்லாருமே சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல மழை பெஞ்சிச்சு, அங்கே ஒரு பெரிய ஒரு ஃப்ளட்டு உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த இடத்தோட நிலவரம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ என்னென்னா டிவி இருக்கு, சோஷியல் மீடியா, எக்கச்சக்க வழி நமக்கு வாட்ஸ்அப்லேயே வீடியோ வரும், அங்கே என்ன நடக்குது, நிறைய நியூஸ் சேனலும் யூடியூப் நியூஸ் சேனலும் எல்லாருமே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. தேவையில்லை, அங்கே போய் தான் சப்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. நீங்கள் இப்பவும் பழைய காலத்து 90s உள்ள அதே அரசியலை இப்பவும் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. டீசெண்டாக மக்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணணும், அது கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இவங்க தேவையில்லாமல் மக்களை குழப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை இதில் ஒன்றும் விழுந்துடாதீங்க. விஜய் களத்துக்கெல்லாம் வர தேவையில்லை, அவர் அங்கே இருந்தாலும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கு, கரெக்ட் டைமில் எல்லாம் கரெக்டாக செய்வார். இவங்க விஜயை கோமாளி ஆக்கிறதுக்கு வேண்டி வெளியில் இறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவரும் எப்படியே இறங்குவார், அது வேற விஷயம். ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ணுவார். ஆனால் எப்போவுமே இந்த உடனே இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணனா தேவையில்லாத கொஸ்டின், கொஞ்சம் கூட அவர் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் அவர் இறங்கணும், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டு கோமாளியாக ரஜினி நம்ம சூப்பர் ஸ்டார் இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டு கோமாளியாக ட்ரை பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் குட் பை டு அரசியல் சொல்லிட்டு அப்போவே எஸ்கேப் ஆகிட்டார். இல்லைன்னா ரஜினி அப்படியே அங்கேயே போட்டு விஜயகாந்த் அவரை டபுள் ஆக்கியிருப்பாங்க ஜோக்கரா. எப்படியோ அவர் அரசியலும் வேணாம், என்ன விட்டுறா சாமின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டாரு. கமலையும் இதே மாதிரி தான் கோமாளியாக ட்ரை பண்ணேன். கமல் நைஸாக டிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இனி விஜய் தான். விஜய் எப்படியும் அவர் வருவாருங்க, எனக்கு என்னமோ ஒரு இன்ட்யூஷன் இருக்குங்க. அவர் கண்டிப்பாக 2026 சிஎம் ஆயிடுற மாதிரி தான் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுது. ஆனால் எப்படின்னு தான் தெரில, ஏன்னா அந்த ஆரா இருக்குங்க அவருக்கு. இப்போ யாருங்க தலைவரை யார் இருக்கா? டிஎம்கேல ஸ்டாலின்லாம் அவ்வளோதான் வேஸ்ட்டு, ஏடிஎம்கேல யாரும் இல்லை. உண்மையிலே தலைவர்னா தமிழ்நாட்டில் இப்போ யாருங்க? நினச்சி பாருங்களேன். அந்த பின்பத்தில் விஜய் வச்சு தான் பார்க்க முடியுது, வேறு யாராச்சும் உங்களால் பார்க்க முடியுதா? உதயநிதி ஸ்டாலின்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க? பிஜேபியிலும் யாரும் இல்லை, அண்ணாமலையும் தூக்கிட்டாங்க, இல்லைன்னா அவருக்கு அச்சு ஓட்டு போயிருக்கும். தெரில, இந்த எலெக்ஷனில் விஜய் வர்றதுக்கு தான் சான்ஸ், ஈஸியாக வந்துடுவாருங்க. உங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இங்கே அரசியல் நிலவரம். டிவிக்கேக்கு செம்ம சான்ஸுங்க, கரெக்டு டைமுக்கு வந்திருக்காரு விஜய். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2024 எனக்கு தோணுது தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும்னு தோணுது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.